மத்திய கிழக்கில் வெடித்தது பிரம்மாண்டமான பிராந்திய போர். ஈரானை தொடர்ந்து இஸ்ரேல் மீது நேரடியாக போரை அறிவித்தது ஏமன் ஆயுதப்படை. அமெரிக்கா தன்னோட 5வது கடற்படையை செங்கடலுக்கு அனுப்புமா அல்லது இஸ்ரேல் தன்னுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு தள்ளப்படுமா? ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒரு பிரம்மாண்டமான 3ஆம் உலகப் போருக்குள்ள இந்த மெகா பிராந்திய போர் தள்ளிவிடுமா என்கின்ற பகீர் கேள்விகளுடன் தான் இப்பொழுது உலகமே காத்து கொண்டிருக்கிறது. தானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். இது போன்ற சுட சுட செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். விரிவான செய்திகளை பார்ப்போம். மார்ச் 28ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரிய முக்கியமான மற்றும் ரகசிய இராணுவ தளங்களை குறிவைத்து ஏமன் விடுத்த அதிர்ச்சியூட்டும் ஏவுகணை தாக்குதல்கள் செங்கடல் மற்றும் பாப்பெலர் ஜல சந்தியை முற்று முழுதாக மூடுவதாக ஏமன் விடுத்த பகீர் எச்சரிக்கையால் உலக பொருளாதாரத்தில் உச்சக்கட்ட பதற்றம். எங்களுடைய அணு உலைகளை அழித்தால் நாங்கள் அமெரிக்க தொழிற்சாலைகளை அழிப்போம் என்று ஈரானிய இராணுவம் IRC ஒரு பகீர் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதனால களத்தில் ஈரான் தனித்து போராடவில்லை. ஈரானுக்கு பின்னால ஒரு பிரம்மாண்டமான இராணுவ கூட்டமைப்பே இருக்கிறது. அதுதான் எதிர்ப்பு வச்சு. இப்போ அதுதான் முக்கியமான நாடான ஏமன் இந்த போருக்குள்ள நேரடியாக தன்னோட காலடியை எடுத்து வச்சிருக்குது. இந்த தகவலை சர்வதேச ஊடகங்கள் மற்றும் ஏமனின் இராணுவ தொடர்பாளர் இப்போ அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. மார்ச் 28ஆம் தேதி அதாவது நேற்று ஏமனின் ஆயுதப்படைகள் ரொம்ப திமிராக அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீனின் தென்பகுதியில் அதாவது சதர்ன் ஆக்கிபைட் பலஸ்தீனில் மிகவும் உணர்திறன் வாய்ந்த இஸ்ரேலிய இராணுவ தளங்களை குறிவைத்து எங்களது முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை நடவடிக்கைகளை நாங்கள் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளோம். எங்களுடைய அணு உலைகளை அழித்தால் நாங்கள் அமெரிக்க தொழிற்சாலைகளை அழிப்போம் என்று ஈரானிய இராணுவம் IRC ஒரு பகீர் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஆனால் களத்தில் ஈரான் தனித்து போராடவில்லை. ஈரானுக்கு பின்னால ஒரு பிரம்மாண்டமான இராணுவ கூட்டமே இருக்கிறது. அதுதான் எதிர்ப்பு அச்சு. இப்போ அதுதான் மிக முக்கியமான நாடான ஏமன் இந்த போருக்குள்ள நேரடியாக தன்னோட காலடியை எடுத்து வச்சிருக்குது. இந்த தகவலை சர்வதேச ஊடகங்கள் மற்றும் ஏமனின் இராணுவ தொடர்பாளர் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. மார்ச் 28ஆம் தேதி அதாவது நேற்று ஏமனின் ஆயுதப்படைகள் ரொம்ப திமிராக அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனின் தென்பகுதியில் அதாவது சதர்ன் ஆக்கிபைட் பலஸ்தீனின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த இஸ்ரேலிய இராணுவ தளங்களை குறிவைத்து எங்களது முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளோம் என்று ஏமன் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் இந்த போர் அதிகாரப்பூர்வமாக நுழைந்து விட்டது, அதாவது அஃபிஷியல் என்ட்ரி இன்டு த வார் என்று அவங்க ஆணித்தனமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் இராணுவ ரீதியாக ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்யணும். ஏமன் குறிவைக்கிற அந்த தெற்கு இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் எவை? அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி தெற்கு இஸ்ரேலில் இருக்கிற எய்லாட் என்ற துறைமுக நகரமும் அங்கே இருக்கிற விமானப்படை தளங்களும் தான். தெற்கு இஸ்ரேலில் இருக்கிற எய்லாட் என்ற துறைமுக நகரமும் அங்கே இருக்கிற விமானப்படை தளங்களும் தான் ஏமனோட பிரதான இலக்குகளாக இருக்கிறது. ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணைகள் வருவதை கண்காணிக்கிற இஸ்ரேலோட அதிநவீன அரோ ஏவுகணை அமைப்புகளோட ரேடர்களும் இந்த தென்பகுதியில் தான் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏமன் அந்த ரேடர்களை தாக்குவதற்காகத்தான் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்கு என்று சர்வதேச இராணுவ வல்லுநர்கள் கண்காணிக்கிறாங்க. வரலாற்று பக்கங்களில் நாங்கள் திருப்பி பார்த்தா 2003 மற்றும் 2004ஆம் ஆண்டுகளில் காசா போர் நடந்தப்ப ஏமனோட ஹூத்தி படைகள் அதாவது செங்கடலோட இஸ்ரேலுக்கு போகிற வர்த்தக கப்பல்களை அடித்து நொறுக்குனாங்க. ஆனால் இப்போ நடக்கிற போர் கப்பல் போவதில்லை, நேரடியாக ஏவுகணை போர்.
ஏமனோட தலைநகர் சனாவிலிருந்து ஏவப்படுகிற புர்ஹான் மற்றும் 24 ரக அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சவுதி அரேபியாவோட வான்பரப்பை கடந்து அப்படியே இஸ்ரேலுக்குள்ள போய் விழுகுது என்றால் ஏமனோட இராணுவ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்திருக்கு என்கிறத இப்போ உலக நாடுகள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு பகிர் விடயம் என்னவென்று பார்த்தா, ஈரானின் மாஸ்டர் பிளான். இஸ்ரேல் அடித்தால் மட்டும் போதும் என்று நினைத்தது. ஆனால் ஈரான் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? வடக்கே லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களை தாக்க வச்சிருக்கிறாங்க. கிழக்கு மற்றும் சிரியாவிலிருந்து கிளர்ச்சி குழுக்களை தாக்க வச்சிருக்கிறாங்க. இப்போ தெற்கு ஏமன் மேலிருந்து ஹூத்தி படைகளை தாக்க வச்சிருக்கிறாரு ஈரான். இஸ்ரேலை அப்படியே 4 திசைகளிலும் சுற்றி வளைத்து மல்டி ஃப்ரண்ட் வார் என்கிற விவரத்தை தான் ஈரானின் புரட்சிகர காவல் படை இப்போ அரங்கேற்றி இருக்கிறாங்க. எங்களுடைய அணு உலைகளை அழித்தால் நாங்கள் 4 பக்கங்களிலிருந்தும் உங்களை வேட்டையாடுவோம் என்கின்ற அதிர்ச்சியூட்டும் செய்தியை தான் இப்பொழுது ஈரான் நெதன்யாகுக்கு சொல்லியிருக்கிறது. இந்த போர் தொடங்கி கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு பிறகு ஏமன் போருக்குள்ள வந்ததால உலகின் இன்னொரு மிக முக்கியமான வர்த்தக பாதையான பாத் அல் மாண்டாப் ஜல சந்தியையும் செங்கடலையும் ஏமன் முற்றுமுழுதாக மூடிவிட்டது. இதனால அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு அந்த பாதையில் இனி இடமே இல்லை என்ற ஏமன் விடுத்திருக்கிற அந்த மரண எச்சரிக்கை ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையுமே அப்படியே அதிர வைக்கிறது. ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போகிற அத்தனை வர்த்தக கப்பல்களும் இப்போ ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் உருவாகியிருக்கு. இதனால உலக பங்குச்சந்தைகள் எல்லாம் முடங்கி கச்சா எண்ணெயின் விலை $150 தொடும் என்ற பயம் இப்போ அமெரிக்க பெண்டகனை உறைந்து போக வைத்திருக்கிறது. ஜோக்கின் தனது ராஜினாமா கடிதத்தில் சொன்னது அப்பட்டமாக தெரியுது. இஸ்ரேலோட தூண்டுதலால் அமெரிக்கா இந்த போருக்குள்ளே வந்து சிக்கியிருக்கு. இதனால் அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அழிவு தான் மெஞ்சும் என்று அவர் சொன்னது அவ்வளவு பெரிய உண்மை என்பதை இப்போது ட்ரம்பின் நிர்வாகம் உணர தொடங்கி இருக்கிறது. இப்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட நிலைமையை பாருங்கள். தெஹ்ரான் மீது 60 போர் விமானங்களை அனுப்பி ஈரானின் இராணுவ கட்டமைப்புகளை அழித்தாங்க. ஆனால் இப்போ இஸ்ரேலுக்குள்ளேயே, அதுவும் தெற்கு இஸ்ரேலுக்குள்ளே ஏவுகணைகள் வந்து விழுகுது என்றால் இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைப்பு அப்படியே திணறி போய் இருக்குது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அமெரிக்கா இப்போ ஏமன் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்துமா? ஏற்கனவே பல வருஷங்களாக அமெரிக்காவும் பிரிட்டனும் ஏமன் மீது குண்டு போட்டு பார்த்தாங்க. ஆனால் ஏமன் படைகளை அவங்களால அசைக்க கூட முடியலை. இப்போ ஏமன் நேரடியாக தரைப்போருக்கு தயார் என்று சவால் விட்டு இருக்கிறதால வளைகுடா நாடுகள் அத்தனையும் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி காத்து கொண்டிருக்கு என்று சொல்லலாம். இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒட்டுமொத்த உலகிற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. ஏமன் அதிகாரபூர்வமாக போரில் குதித்த பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு பிறகு அமெரிக்கா தன்னோட 5வது கடற்படையை செங்கடலுக்கு அனுப்புமா, அல்லது இஸ்ரேல் தன்னோட அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு தள்ளப்படுமா? ஈரானின் அணு உலைகள் தாக்கப்பட்டதற்கு பதிலாக ஏமன் ஹூத்தி படைகள் அதிகாரபூர்வமாக போரில் குதித்து இஸ்ரேலின் தென்பகுதியை தாக்கிய இந்த நகர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 4 திசைகளிலும் சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கும் இஸ்ரேலின் நிலைமை இனி என்னவாகும்? உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.